ஆயிட்டீங்க விக்கியும் குக்கியும். இந்த இடத்த விட்டு எல்றதே கிடையாது. முன்னையாச்சும் ஒரு ரவுண்டாச்சு வருவீங்க. இப்போ பேசாமல் நல்ல கொஞ்சம் அடர்த்தியாக செடி இருக்க இடமா பார்த்து படுத்து தூங்கிடுறீங்க. ஆ நீ வேற அமைதிடுறா. சொல்லு, என்ன தூக்கம்? டைம் 5:30 ஆகுது. ஏ விக்கி, அதாச்சும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுது. இது வரதே கிடையாது. பயங்கரமான ஆள் ஆயிட்டீங்க. பரா தூக்கத்தை படுறான். யா அவ்வளோ பெரிய பூனையை அடிக்கிற அளவுக்கு நீ ஆளாயிட்ட. அழகி, ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் உன்னை. சரி, பட்டர்ஃப்ளை வேடிக்கை பார்க்குது. குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை. இதெல்லாம் ஒரு பூனை. ஐயோ பிடிக்குதுதான், பூனை தான். அப்பா டேய் குக்கி, உன்னை தப்பாக கணக்கு போட்டுண்டா. ரைட் ரைட். சரி, அடுத்த ரவுண்டில் மீட் பண்ணுவோம். அங்கங்கே பதிஞ்சிட்டு இருக்கீங்களே தவிர ஒன்றும் கூட யாரும் வர ஐடியாவே இல்லையா உங்களுக்குலாம்? சூரியன் இவ்வளோ பிரைட்டாக இருக்கக்கூடாது, அப்படி தானே? அது சன்செட் ஆன அப்புறம் தான் நாங்கள் ஆக்டிவாக. அப்பா எவ்வளோ பேர் எப்படியோ போங்க, ஒரே ஒரு ஆக்டிவான குழந்தை இருக்குன்னா அது ஆலன் தான். ஆலன் எப்பயுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு பெஞ்சர் மாதிரி. பயங்கரமான சுறுசுறுப்பான குழந்தை. நடரா, சூப்பரா ஆலன் நீ. நட. ஆலன் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். மத்தியானத்தில் கூட தூங்காது. ஊர் சுற்றி அலைஞ்சிட்ருக்கோம். செல் மாதிரி இருங்க. ஏன், என்ன கம்ப்ளைண்ட் உனக்கு? வா. மற்றவங்களாச்சும் கொஞ்சம் நெஞ்சம் அப்படி அசைகிறாங்க. என்ன இப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் அடுத்தது துணி மடிக்க போவோம். உடனே அங்கே வந்துடுறது அப்படியே. ஏய், கோழி மாதிரி இருந்துன்னு மரவட்டை மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலை பண்ணுற நீ? ஏய் எழுறா மேலே. காலையிலேருந்து தூங்கிட்டு தானே இருந்த. ஏய் குக்கி, வருவியா மாட்டியா நீ? இப்படியே வந்து ட்ரெஸ்ஸு மடிக்கிறதுக்கு அப்படியே வந்துடுறது. அதில் வந்து இவங்களோட ஒரு அடி அப்போ தான் கொஞ்சமாக சுறுசுறுப்பாவாங்க. இந்த இவன் அடி ஃபஸ்ட்டு போடு, ஒரு அடி. நல்லா படுத்துக்கோடா. ஏய் விக்கி, ஏன் உன்னை அடிக்கிறான் பாரு ஆலன். நான் சரிப்பட்டு வர மாட்டேங்க. வர்றா, நீ மட்டும்தான் வேற. கொஞ்சம் தூரம் போய் கூப்பிட்டு பார்க்கலாம் வருவாங்களான்ட்டு. ஆலன், குக்கி, விக்கி. ஏ ஆலன், குக்கி, விக்கி. ஆலன் வாப்பா. ஆலன் தான் வந்து அருமையான குழந்தை. வா, எல்லாம் வேஸ்ட்டு. தண்டங்க அங்கேயே உருண்டுட்டு படுத்துட்டு. நீ வந்துருப்பா.